அதாவது என் திறமையில என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஏதோ ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுங்களேன், நான் சூப்பரா அந்த பிஜிஎம் ஏற்ற மாதிரி லிரிக் கொடுப்பேன், வாய்ஸ் கொடுப்பேன், அவ்வளோ இனிமே நான் பண்ணி கொடுப்பேன் சார். அப்படியா? தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு கூப்பிடுங்க வைங்க. என்னமோ என் கிட்ட இல்லாத திறமை மாதிரி தான் எல்லாம் நம்மளே. ஒருவேளை நமக்கு பாட்டு தான் வராதோ, டான்ஸ் நல்லா வந்துருச்சுன்னா ட்ரையல் பார்த்துருமா மச்சான்? சொல்லு மச்சான். ஒரு பாட்டு போடு, நான் ஒரு டான்ஸர் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறியா? சூப்பரா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே 3 2 1. பேண்ட் கிழிஞ்சிருச்சு மச்சான். அதே இது என்னடா இத்தச்சோடு ஓட்ட? ஏய் என்ன கோமாளித்தனமா ஆடிட்டு இருக்க? கோமாளித்தனமா ஆடுறேன், நான் பிராக்டிஸ் போட்டுட்டு இருக்கேன்டா. சரி, நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு. சரி, சூப்பரா போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுரு. சரியா? போட்டோவா? ஆமா. போட்டோ வேற இல்லையே. சரி, நான் எடுத்து அனுப்பிடுறேன். சரி மச்சான், ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிடலாம். சரி மச்சான், அனுப்பிடுறேங்கண்ணா. சரி மச்சான், ஒரு 3 போட்டோ போதும், நீ சூப்பரா பண்ணிடுவேன். நான் போஸ்ட் தரேன், ஜம்முன்னு எடுத்து கொடுத்துரு. ஓகேடா. ஃபர்ஸ்ட் போஸ்ட். எங்கடா புடிச்சிட்டு இருக்க? வேற போஸ் குடுறா. ஏய் இது என்னடா தூக்கி பிடிக்கிற? வேற போஸ் குடுறா. வேற பொண்ணு கடிக்கிற மாதிரி இருக்கடா நாய். அப்படி எப்படிதான் குடுக்கறது? நீ யாச்சும் சொல்லு. சரி குடு, சொல்றேன். அந்த கேப் கழட்டி வச்சு அந்த கம்பத்துல கை வச்சு ஜோப்புல கை வச்சுட்டு கிராஸாவி காலை இந்த கம்பத்துல. ஆமா. சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு டைம் கூட. இன்னொரு டைம் நோட்டு. எனக்கு தானே வலிக்குது, பட்டுல அடிச்சிருச்சுடா. அழுகாதடா. வாங்குறவனுக்கு தானே வலி தெரியும், உனக்கா தெரியும்? வலிக்குதுடா. நான் வீட்டுக்கு போறப்போ. ஏன்டா போ. எனக்கு தான் வலிக்குது. ஓடிட்டு இருந்தவன ஆடிஷனுக்கு போட்டேன்னு ஆடு.